இல்லை, இது வந்து திட்டமிட்டே நடத்தப்பட்ட ஒரு அவதூறு. அப்படித்தான் பார்க்கணும். இது வந்து அவதூறு சதி. அதாவது அந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நிறையா பார்த்துருப்பாங்க. இவர்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. முன்னாடி அண்ணன் திருமாவளவனுடைய வாகனம் போகுது, பின்னாடி போலீஸ் வாகனம் போகுது. ஒருத்தர் வந்து இடிக்கிறார், டூ வீலரில் வந்து இடிக்கிறாரு. அது நேச்சராக வந்து நம்ம தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைவர் அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம், சாமானியனா நம்ம மேலே ஒருத்தர் வந்து இடிச்சாருன்னா என்ன பண்ணுவோம்? என்ன ஏதுன்னு கேட்போம். இல்லாட்டி குறைந்தபட்சம் அவங்க சாரி கேட்டால் போய் விட்டுறலாம். சாரிக்கு தெரியாமல் வந்துட்டுன்னா கேட்டு போயிடுவாங்க. இது ஒரு சாதாரண ஒரு விஷயம், அப்படி தான் பார்க்கப்படுறது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி திட்டம் இருக்குது. அவர் கரெக்டாக அன்னைக்கு அந்த கவாய் விஷயமா நடந்த ஒரு விஷயம், வழக்கறிஞர்களுக்காக போராடிட்டு வந்திருக்காரு. அந்த உச்சநீதிமன்றத்தில் நடந்த ஒரு விஷயத்த அதுக்காக போராடிட்டு வந்திருக்கிற இந்த தருணத்தில் போய் ஒரு வழக்கறிஞர் மேலேயே மோதினதுனால இன்னும் அது பெருசாக்கப்பட்டதா? அதுதான் அந்த இதில் வந்து சூட்சமம். சாமானியனாக இருந்தால் வழக்கு வேற சாதாரண நீத்து போயிடும். ஒரு வழக்கறிஞர் மீதே தாக்கப்பட்டார். வழக்கறிஞருக்காக போராடிட்டு வந்து அவரே வழக்கறிஞருக்கு அது புரியுது அவங்களுக்கு. அவங்க தமிழ்லைன் எப்படி போடுறதுக்கு, செய்திகள் எப்படி கன்வே பண்ணுறதுக்கு வழக்கறிஞர் தாக்கப்பட்டார், விசிகாவினர் வழக்கறிஞர் தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறது கட்டமைக்கிறதுக்கு தான் திட்டமிட்டே நடத்தப்பட்ட ஒரு சதி.